Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 7 Matrices and Determinants. Exercise 7.1 second question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Find the values of P, Q, R and S if P square minus 1, 0, minus 31 minus Q cube, 7 R plus 1, 9, minus 2, 8, S minus 1 is equal to 1 0 minus 4 7 3 by 2 9 minus 2 8 minus 5 ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வர வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பி ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1, 0 ஈக்குவல் டு 0, 9 இருக்க இடத்துல 9. புரியுதுங்களா? ஸோ இப்படி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம பி கியூ ஆர்எஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் இது இன்னொரு வாட்டி எழுதணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ p square is equal to 1 minus 1 answer போனால் plus 1. p square is equal to 2. p is equal to root 2. So rootல இருக்கிறனால plus or minus எடுத்துக்கலாம். Understand ஆகுதா? அடுத்து q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். q வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, வேற எங்கேயும் q இல்லை. இப்போ minus 31 minus q cube. இதே இடத்துல இந்த பக்கம் என்ன இருக்குன்னா minus 4. So minus q cube is equal to minus 4. Minus 4 minus 31 answer போனா plus 31. Minus q cube 31ல 4 minus பண்ணா 27 plus இருக்கு. Next lineல q cube is equal to minus 27. q cube is equal to இது எப்படி எழுதலாம்னா minus 3 whole cube 3 3s are 9, 9 3s are 27. இப்போ ரெண்டு சைடு cube எடுத்துட்டோம்னா q ஓட வேல்யூ minus 3. ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்து r செகண்ட் ரோ செகண்ட் காலம் சேம் r is equal to r plus 1 is equal to 3 by 2. r plus 1 is equal to 3 by 2. r is equal to 3 by 2 plus 1 answer pona minus 1. r is equal to 3 minus 2 ones are 2 divided by 2. r is equal to 3 minus 2 1 1 by 2. last இப்போ s வந்து இங்க லாஸ்டா இருக்கு பாருங்க, லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் minus pi. s minus 1 is equal to minus pi. s is equal to minus pi plus 1. So PQRS ஓட value final கண்டுபிடிச்சிட்டோம். சொல்யூஷன்ல p is equal to plus or minus root 2, q is equal to minus 3, r is equal to 1 by 2, s is equal to minus pi plus 1. s ஓட வேல்யூ இப்போ பேக் ஆன்சர்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1 minus pi. 1 ஃப்ரண்ட்ல எழுதிட்டு மைனஸ் பை செகண்டரி எழுதிப்பாங்க. அண்ட் எப்படி எழுதினாலும் ஒன்று தான், டவுட் கேட்கக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிடுறேன். தேர்ட் கொஸ்டின், டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை சால்வ் பண்ணி எக்ஸ் என்ன ஒய் என்ன கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதை ப்ளஸ் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ் தனியாக ஒய் தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ப்ளஸ் பண்ணலாம். இப்போ ஈக்குவல் டு இருக்கிறனால இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் இல்லையா, ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் இடம் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு இடமும் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் 4x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6. அப்போ எக்ஸ் ரெண்டுமே எக்ஸ் இருக்குது, அப்போ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வரலாம். 4x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. 4x மைனஸ் எக்ஸ் வந்து 3x ஈக்குவல் டு 6. x is equal to 6 by 3, x equal to 2. கிளியராக எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு 2. இப்போ y வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன டேர்ம் எடுத்தாலுமே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். டேர்ம் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். 2x plus y is equal to 7. எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். 2x plus y is equal to 7. எக்ஸோட வேல்யூ 2. 2 into x value 2 plus y is equal to 7. 2 2s are 4 plus y equal to 7. y is equal to 7 plus 4 answer போனா minus 4. therefore y is equal to 7ல 4 போனா 3. ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம கொஸ்டினில் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3.
that is equal to 5. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? நிறைய பேர் இந்த சம்ல பண்ற மிஸ்டேக் என்னன்னா xy மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுறீங்க. பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. x plus y. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Fourth question, determine the matrices A and B if they satisfy 2A minus B plus 6 minus 6 0 minus 4 to 1 equal to 0 and A minus 2B is equal to 3 to 8 minus 2 1 minus 7. So இந்த மெத்தட் இந்த சம் வந்து ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல மேட்ரிக்ஸில் செஞ்சுருப்போம். அதே மாதிரி தான். ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. நான் ரெண்டுமே சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எழுதலாம். 2A minus B plus 6 minus 6 0 minus 4 2 1 equal to 0. இப்போ எப்போவுமே ஈக்குவேஷனில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு அதர் சைடு இருக்கணும். ஸோ இந்த மொத்த மேட்ரிக்ஸும் நான் அதர் சைடு கொண்டு போகிறேன். அப்போ 2A minus B is equal to ப்ளஸ் அந்த சைடு போனால் மைனஸாக மாறும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி எழுதிக்கோங்க. டைரெக்டாக எழுதுனீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதை செய்யாதீங்க. ஒரு லைன் எக்ஸ்ட்ரா 2A minus B is equal to இப்போ இந்த மைனஸ் இன்சைட் கொண்டு போகலாம். அப்போ minus 6 plus 6 0 plus 4 minus 2 minus 1. இப்போ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் டைரெக்டாகவே இருக்குது. A minus 2B equal to 3 to 8 minus 2 1 minus 7. இது அப்படியே நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். 2ஓட வேல்யூ என்னன்னு எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 2Aன்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 2 பண்ண போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 2 பண்ண போகிறேன். சரிங்களா? 2A minus 2 2s are 4B which is equal to 3 2s are 6 2 2s are 4 8 2s are 16 minus 4 2 1s are 2 minus 14. கிளியரா? இப்போ இது எலிமினேஷன் மெத்தட் செய்வோம்ல அதே மாதிரி தான். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, அண்ட் இந்த ஃபுல் டேர்மும் மைனஸாக மாறிடும். ஸோ A minus 2A minus 2A கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு minus B plus 4B. அப்போ plus 3B மட்டும் இருக்குமா? இப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எழுதணும். நம்ம ஒரு லைன் எழுதிட்டு எழுதலாம். minus 6 minus 6 6 minus 4 0 minus 16 4 minus into minus plus 4 minus 2 minus 2 minus 1 plus 14. இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3B is equal to minus 12 2 minus 16 8 minus 4 13. ஸோ B is equal to இந்த 3 வந்து 1/3 ஆகிடும். கரெக்டாக 1/3 into minus 12 2 16 8 minus 4 13. இங்கே மைனஸ் 16 எழுத மறந்துட்டேன். ஓகேங்களா? இது பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 2 பண்ணிடுறேன். ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் 2B இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். மறுபடியும் இதே மாதிரி நம்ம கேன்சல் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா சப்ஸ்டியூஷன்லாம் பண்ணுற மாதிரி வருது. ஸோ நம்ம இப்படியே செய்யலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 2 செய்யலாம். அப்போ 4A minus 2B is equal to மேட்ரிக்ஸில் இருக்கிறதையும் இன்ட்டு 2 பண்ணணும். அப்போது minus 12 12 0 8 minus 4 minus 2. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம். செகண்ட் ஈக்குவேஷனும் எழுதிட்டேன். இப்போ பாருங்கள் minus 2B இங்கேயும் minus 2B. ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். கீழே இருக்கிறத மாற்றிடலாம். ப்ளஸ் A மைனஸ் ஆகிடும். மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். இது கம்ப்ளீட்டாக மைனஸ்ன்னு மாறிடும். இப்போ minus 2B plus 2B கேன்சல். 4 minus 1 3A is equal to. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செஞ்ச மாதிரி நம்ம எழுதலாம். minus 12 minus 3 12 minus 2 0 minus 8
8 minus of minus plus 2 minus 4 minus 1 minus 2 plus 7. இப்போ இதை சால்வ் பண்ணி எழுதியிருக்கேன் ஆல்ரெடி. 3a is equal to minus 15 இது 10 இது minus 8 இது 10 minus 5 plus 5. ஸோ அதே தான் இங்கே எழுத போகிறோம். பட் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 1/3 மாறிடும். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இது இல்லாமல் சப்ஸ்டியூஷன் மெத்தட் செய்வோம். அது கொஞ்சம் ஈஸியாக, அது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதனால் நம்ம இந்த ஒரு மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ஸ்கூல்லேயும் இதை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா 10th நம்ம இப்படி தான் செஞ்சுருப்போம். பட் சப்ஸ்டியூஷன் மெத்தடும் நான் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பி வேல்யூ தானே முதல்ல கண்டுபிடிச்சோம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பி இருக்கிற இடத்துல இந்த மேட்ரிக்ஸ் 2a minus 1/3 into minus 12 2 minus 16 8 minus 4 13 which is equal to minus 6 6 0 4 minus 2 minus 1. இப்போ இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு கொண்டு போனோம். அப்போ மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் என்ன ஆகிடும். therefore 2a is equal to minus 6 6 0 4 minus 2 minus 1. மைனஸ் ஒன் சைட் போனால் ப்ளஸ் ஆகிடும். அண்ட் என்ன பண்ணுறேன், 1/3 உள்ளே கொண்டு போயிடுறேன். minus 12/3 2/3 minus 16/3 8/3 minus 4/3 13/3. இப்போ இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2a is equal to minus 6 minus into plus minus 12/3 6 plus 2/3 0 minus 16/3 4 plus 8/3 minus 2 minus 4/3 minus 1 plus 13/3. இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம். எப்படி 3 into 6 18 minus 18 minus 12/3 வரும். இதுக்கு அடுத்த லைன் அப்படியே நான் எழுதுறேன். 2a is equal to 3 6 are 18 minus 18 minus 12/3 3 6 are 18 plus 2/3. இப்போ 0 மைனஸ் அதே தான் இல்லையா, minus 16/3 3 4s are 12 12 plus 8/3 3 2s are 6 minus 6 minus 4/3 3 1s are 3 minus 3 plus 13/3. காப்பி பண்ணிட்டோமா? இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். 2a is equal to minus 30/3 18 plus 2 எவ்வளோ 20/3 minus 16/3 12 plus 8 same 20/3 minus 10/3 13ல 3 போனால் எவ்வளோ 10/3. இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே கீழே 3 இருக்குமா? அப்போ 2a is equal to 1/3 மாற்றிக்கலாமா? 1/3 into minus 30 20 minus 16 20 minus 10 10. இப்போ நெக்ஸ்ட் லைனில் ஏ முன்னாடி இருக்க 2 டிவிஷனில் கொண்டு போயிடலாம். வெளியே எழுத வேணால் டேரெக்டாக ஒரு எலிமெண்ட்டுக்கு கீழேயுமே கொண்டு போயிடலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு ஸ்டெப்பு வரும். 20/2 minus 10/2 10/2 which is equal to 1/3 minus 15 2 டேபிளை கேன்சல் பண்ணுறோம். minus 8 10 minus 5 5. இதுதான் ஏவோட வேல்யூ. சரிங்களா? இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் நான் முன்னாடி சொல்லி தந்த மெத்தடில் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஓகே தப்பு பண்ணல அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.